சார் வணக்கம். இப்போ பொங்கல் பண்டிகைக்கான இந்த முன்பதிவுகள்லாம் ஏற்கனவே தொடங்கிருச்சு. மக்கள் பொங்கலுக்கெல்லாம் ஊருக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏற்கனவே சிறப்பு ரயில்கள் சிலதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்னும் கூடுதலாக ஏதாவது ட்ரெயின்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கா? அதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா சார்? ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு, குறிப்பாக யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி சார்ஜ் எடுத்த பிறகு, ரிலீஜியஸ் காரிடார்ஸ் இருக்கட்டும், பிஸ்னஸ் காரிடார்ஸ் இருக்கட்டும், எக்கனாமிக் காரிடார்ஸ் இருக்கட்டும், அது இல்லாமல் ஃபெஸ்டிவல் காரிடார்ஸ் இருக்கட்டும், அதிகமாக ட்ரெயின் அறிவிச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், சதர்ன் ரயில்வே 10 ட்ரெயின்ஸ் 32 ட்ரிப்ஸ் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று திருப்பி 5 ட்ரெயின்ஸ் 18 ட்ரிப்ஸ், டோட்டல் 15 ட்ரெயின்ஸ் 50 ட்ரிப்ஸ், 15 ட்ரெயின் 50 ட்ரிப்ஸ் அறிவிச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே. இது ட்ரெயின் extra train, that is Tirunelveli to Tambaram 13 and 20 and Tambaram to Tirunelveli 12 and 19 Tuesday and Wednesday செயல்படும். இது ஏற்கனவே அறிவிச்சு திருப்பி எக்ஸ்ட்ரா நேற்று அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த ஊர் விட்டு போச்சோ அதுக்கு எல்லாம் ஸ்டாப்பேஜா கவர் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது திருநெல்வேலியில ஸ்டார்ட் ஆகி கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை வழியாக திண்டிகல், திருச்சி, அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பேட் அண்ட் தாம்பரம்ல வந்து சேருது. அது இல்லாமல் சார், கோயம்புத்தூர் மக்களை மத்திய அரசு புறக்கணிக்குது சொல்லி சில ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் குற்றச்சாட்டு வைக்க, அது தவறான செய்தி சொல்லி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அது ப்ரூவ் பண்ண கூட வகையில் ஏற்கனவே கோயம்புத்தூர் பூதனூருக்கு அறிவிச்சிட்டாங்க 10 ட்ரெயின்ல. எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் திருப்பி அதை கோயம்புத்தூர் பூதனூருக்கு திருப்பி அறிவிச்சிருக்காங்க நேற்று. இந்த ட்ரெயின்ஸ் பூதனூர் டு சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் டு பூதனூர், இது 8ஆம் தேதி அண்ட் 9ஆம் தேதி செயல்படுது. இது பூதனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட், காட்பாடி, அரக்கோணம், திருவள்ளூர், பெரம்பூர், சென்னை சென்ட்ரல் வந்து சேருது சார். அது இல்லாம சார், திருநெல்வேலி டு செங்கல்பேட் 14th 14ஆம் தேதி, தட் இஸ் செங்கல்பேட் டு திருநெல்வேலி 14 போகும், திருநெல்வேலி டு செங்கல்பேட் 14 வரும். இந்த ஸ்டாப்பேஜ் எல்லாம் சார் திருநெல்வேலி, மதுரை வழியாக திண்டிகல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், அந்த வழியில செங்கல்பேட் வரும். அஞ்சாவது ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் சார், மெட்ராஸ் டு தூத்துக்குடி, தட் இஸ் 12 and 19ஆம் தேதி, தூத்துக்குடி டு சென்னை 13 and 20, 4 ட்ரிப்ஸ், 2 ட்ரிப்ஸ், டோட்டல் 4 ட்ரிப்ஸ். இதுல பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட், நாமக்கல் சின்ன ஸ்டேஷன், பட் அதுல ஸ்டாப் கொண்டு வராங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். திண்டிகல் அந்த வழியில சென்னைக்கும் வரும், அதே வழியில தூத்துக்குடிக்கும் போவோம் சார். இந்த மாதிரி டோட்டல் 15 ட்ரெயின் 50 ட்ரிப்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். சமீபத்தில் நம்ம பார்த்தோம், தெற்கு ரயில்வே ஜெனரல் மேனேஜர் ஆர்.என். சிங் அவங்களுக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். குறிப்பாக அருள் ஜோதி ஐஜி ஆர்பிஎஃப்க்கும் ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். தீபாவளி செஷனுக்கு 21 நாள்ல 9 கோடி மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாம, எந்த கேஷுவலிட்டியும் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிருக்காங்க. அந்த பெருமை ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு சேரும், யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜிக்கு சேரும், குறிப்பாக தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆர்.என். சிங் அவர்களுக்கு சேரும். அதே வகையில் இந்த பொங்கல் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதே நம்பர் க்ரோஸ் ஆஃப் கணக்கில் மக்கள் ரயில்வே நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பஸ் கட்டணம்லாம் நம்ம பார்த்தோம், 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குலாம் அதிகம், யாரும் ஊருக்கே போக முடியல. ஸோ அந்த டிமாண்ட்லாம் இந்தியன் ரயில்வே கருத்து கொண்டு, குறிப்பாக தமிழ்நாடு மக்களுக்கு புறக்கணிக்கிறதே இல்லை, இது இந்த ஒரு ஆதாரம் மட்டும் போதும். 50 ட்ரிப்ஸ் அதை அவாய்ட் பண்ணாம மத்திய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அவங்களோட இன்டர்ஸ்டேட் ஃபெஸ்டிவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ட்ரிப்ஸ் அதிகமாக ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்காங்க சார். மக்கள் அது பயன்படுத்திக்கலாம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.